வணக்கம் மாணவ செல்வங்களே! நாம் ஒரு பந்தை சிறிது உயரத்திலிருந்து விடும்போது, பந்து பூமியை நோக்கி கீழே விழுகிறது. பந்து கீழ்நோக்கி நகரத் தொடங்குவதால் அதன் மீது ஒரு சக்தி செயல்பட வேண்டும். ஆக, உயரத்தில் இருந்து கீழே விழுந்த பந்து பூமியை நோக்கி விழும்போது, பூமியானது ஈர்ப்பு விசை எனப்படும் ஈர்ப்பு விசை பந்தின் மீது செலுத்தி கீழே இழுக்கிறது. பூமியானது பொருட்களை தன்னை நோக்கி இழுக்கும் விசை புவியீர்ப்பு விசை அல்லது பூமியின் ஈர்ப்பு விசை எனப்படும். நான் கண்மணி. 9ஆம் வகுப்பு இயற்பியல் பாடத்தில் ஈர்ப்பு பாடப்பகுதியில் ஈர்ப்பு விதியின் தலைப்பை உங்களுக்கு விளக்குகிறேன். கற்றுக்கொள்வீர்கள். இந்த தலைப்பை படித்த பிறகு நாம் தெரிந்து கொள்ள முடியும். ஈர்ப்பு புவியீர்ப்பு ஈர்ப்பு விசை உலகளாவிய ஈர்ப்பு விதி முக்கிய வார்த்தைகள் ஈர்ப்பு, புவியீர்ப்பு, ஈர்ப்பு விசை, உலகளாவிய ஈர்ப்பு விதி. இந்த கருத்து வரைபடத்தில் ஈர்ப்பு விசையை புரிந்து கொள்வோம். நாம் ஒரு பொருளை கைவிடும்போது அது பூமியை நோக்கி விழுகிறது. இதன் பொருள் பூமி பல்வேறு பொருட்களை அதன் மையத்தை நோக்கி ஈர்க்கிறது. பூமி அனைத்து பொருட்களையும் அதன் மையத்தை நோக்கி ஈர்க்கிறது அல்லது இழுக்கிறது. பூமியானது பொருட்களை தன்னை நோக்கி இழுக்கும் விசையே பூமியின் ஈர்ப்பு விசை எனப்படும். ஐசக் நியூட்டன் மற்ற பொருட்களை ஈர்க்கும் பூமி மட்டுமல்ல, ஒவ்வொரு பொருளும் மற்ற எல்லா பொருட்களையும் ஈர்க்கிறது என்று கூறினார். எனவே நியூட்டனின் கூற்றுப்படி இந்த பிரபஞ்சத்தில் உள்ள ஒவ்வொரு பொருளும் ஒரு குறிப்பிட்ட சக்தியுடன் மற்ற ஒவ்வொரு பொருளையும் ஈர்க்கிறது. இரண்டு பொருள்கள் ஒன்றை ஒன்று ஈர்க்கும் விசை ஈர்ப்பு விசை எனப்படும். இரண்டு பொருட்கள் எந்த வகையிலும் தொடர்பு இல்லாவிட்டாலும் இரண்டு பொருட்களுக்கு இடையேயான ஈர்ப்பு விசை செயல்படுகிறது. பொருட்களின் அதாவது உடல்கள் நிறை சிறியதாக இருந்தால் அவற்றிற்கிடையான ஈர்ப்பு விசை மிகவும் சிறியதாக இருக்கும். எடுத்துக்காட்டு: தரையில் கிடக்கும் இரண்டு கற்கள் ஒன்றையொன்று ஈர்க்கின்றன. ஆனால் அவற்றின் நிறை சிறியதாக இருப்பதால் அவற்றிற்கிடையேயான ஈர்ப்பு விசை சிறியதாக இருப்பதால் ஒரு கல் மற்ற கல்லை நோக்கி நகர்வதை நாம் காணவில்லை. எந்த ஒரு இரண்டு பொருட்களுக்கும் இடையே உள்ள ஈர்ப்பு விசை உலகளாவிய ஈர்ப்பு விதியால் வழங்கப்படுகிறது. உலகளாவிய ஈர்ப்பு விதியின்படி பிரபஞ்சத்தில் உள்ள ஒவ்வொரு பொருளும் மற்ற ஒவ்வொரு பொருளையும் தங்கள் பெருந்திரள்களின் உற்பத்திக்கு நேர் விகிதாச்சாரமாகவும் அவற்றிற்கிடையேயான தூரத்தின் வர்க்கத்திற்கு நேர்மாறான
விகிதமாகவும் இருக்கும் ஒரு விசையுடன் ஈர்க்கிறது. M கீழிலக்கம் 1 மற்றும் M கீழிலக்கம் 2 பெருந்திரள்களின் A மற்றும் B ஆகிய இரண்டு பொருட்கள் ஒருவருக்கொருவர் R தொலைவில் உள்ளன என்று வைத்துக்கொள்வோம். இந்த இரண்டு உடல்களுக்கு இடையே உள்ள ஈர்ப்பு விசை F ஆக இருக்கட்டும். இப்போது உலகளாவிய ஈர்ப்பு விதியின்படி இரண்டு பொருட்களுக்கு இடையே உள்ள விசை அவற்றின் பெருந்திரள்களின் உற்பத்திக்கு நேரடியான விகிதாச்சாரமாகும். F infinity m1 into m2 இரண்டு உடல்களுக்கு இடையிலான விசை அவற்றுக்கிடையேயான தூரத்தின் சதுரத்திற்கு நேர்மாறான விகிதாச்சாரமாகும். F infinity 1/r². பயன்படுத்தி ஈர்ப்பு விசை முடிவிலி நிறையத்தின் கீழ் 1 பெருக்கல் நிறையத்தின் கீழ் 2 மற்றும் ஈர்ப்பு விசை முடிவிலி 1 கீழ் 2 பொருட்களுக்கு இடையான தூரம் மேலிலக்கம் 2 ஒரு சமன்பாட்டில் ஈர்ப்பு விசை முடிவிலி நிறையத்தின் கீழ் 1 பெருக்கல் நிறையத்தின் கீழ் 2 கீழ்க்கோடு 2 பொருட்களுக்கு இடையான தூரம் மேலிலக்கம் 2. சமன்பாட்டை இவ்வாறு எழுதலாம். ஈர்ப்பு விசை ஈடு ஈர்ப்பு மாறிலி பெருக்கல் நிறையம் கீழிலக்கம் 1 பெருக்கல் நிறையம் கீழிலக்கம் 2 கீழ்க்கோடு 2 பொருட்களுக்கு இடையேயான தூரம் மேலிலக்கம் 2. G என்பது உலகளாவிய ஈர்ப்பு மாறிலி. ஈர்ப்பு மாறிலி G இன் மதிப்பு இரண்டு உடல்களுக்கு இடையே உள்ள ஊடகத்தை சார்ந்தது அல்ல. இது உடல்களின் நிறை அல்லது அவற்றிற்கிடையேயான தூரத்தை பொறுத்தது அல்ல. நியூட்டன் மீட்டர் மேலிலக்கம் 2 அல்லது கிலோகிராம் மேலிலக்கம் 2 இல் ஈர்ப்பு மாறிலியின் SI அலகுகளில் அளவிடப்படுகிறது. ஈர்ப்பு மாறிலி G ஆனது ஒன்றோடொன்று ஒரு அலகு தூரத்தில் வைத்திருக்கும் அலகு பெருந்திரள்களின் இரண்டு உடல்களுக்கு இடையில் இருக்கும் ஈர்ப்பு விசைக்கு எண்ணியல் சமமாக உள்ளது. அலகு நிறை என்பது 1 கிலோகிராம் அல்லது 1 கிராம் நிறை மதிப்பு. உலகளாவிய ஈர்ப்பு மாறிலி G இன் மதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. 6.67 பெருக்கல் 10 மேலிலக்கம் கழித்தல் 11 N கழித்தல் மீட்டர் மேலிலக்கம் 2 பை கிலோகிராம் மேலிலக்கம் 2. ஈர்ப்பு மாறிலியின் சிறிய மதிப்பு எந்த இரண்டு சாதாரண பொருட்களுக்கும் இடையே உள்ள ஈர்ப்பு விசை மிக மிக பலவீனமாக இருக்கும் என்று சொல்கிறது. சூரிய குடும்பத்தில் கோள்கள் சூரியனை சுற்றி சுற்றுப்பாதையில் நகர்கின்றன மற்றும் செயற்கைக்கோள்கள் கிரகங்களை சுற்றி சுற்றுப்பாதையில் நகர்கின்றன. கோள்கள் சூரியனை சுற்றி வரும் பாதை மற்றும் செயற்கைக்கோள்கள் கிரகங்களை சுற்றி செல்லும் பாதை. சூரியன் மற்றும் பூமியின் பெரும் திரள் மிகப்பெரிய உடல்களாக இருப்பதால் அவை ஒன்றின் மீது மிகப்பெரிய சக்தியை செலுத்துகின்றன. சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே உள்ள ஈர்ப்பு விசைதான் பூமியை சூரியனை சுற்றி வட்ட இயக்கத்தில் வைத்திருக்கும். இவ்வாறு நமது சூரிய குடும்பத்தின் இருப்புக்கு ஈர்ப்பு விசையே காரணம். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், பூமியானது பொருட்களை தன்னை நோக்கி இழுக்கும் விசையே பூமியின் ஈர்ப்பு விசை எனப்படும். இந்த பிரபஞ்சத்தில் உள்ள ஒவ்வொரு பொருளும் ஒரு குறிப்பிட்ட சக்தியுடன் மற்ற ஒவ்வொரு பொருளை ஈர்க்கிறது.
உலகளாவிய ஈர்ப்பு விதியின்படி பிரபஞ்சத்தில் உள்ள ஒவ்வொரு பொருளும் மற்ற ஒவ்வொரு பொருளையும் தங்கள் பெருந்திரள்களின் உற்பத்திக்கு நேர் விகிதாசாரமாகவும் அவற்றுக்கிடையேயான தூரத்தில் வர்க்கத்திற்கு நேர்மாறான விகிதமாகவும் இருக்கும் ஒரு விசையுடன் ஈர்க்கிறது. ஈர்ப்பு விசை சூத்திரத்தால் வழங்கப்படுகிறது. F = G × m1 × m2 r². உலகளாவிய ஈர்ப்பு மாறிலி G இன் மதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. 6.67 பெருக்கல் 10 மேலிலக்கம் கழித்தல் 11 n கழித்தல் மீட்டர் மேலிலக்கம் 2 கீழ்க்கோடு கிலோகிராம் மேலிலக்கம் 2. ஈர்ப்பு மாறிலியின் சிறிய மதிப்பு எந்த இரண்டு சாதாரண பொருட்களுக்கும் இடையே உள்ள ஈர்ப்பு விசை மிக மிக பலவீனமாக இருக்கும் என்று சொல்கிறது. சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே உள்ள ஈர்ப்பு விசைதான் பூமியை சூரியனைச் சுற்றி ஒரு வட்ட இயக்கத்தில் வைத்திருக்கும்.